புத்தக திருவிழாவுக்கு இதோட நான் கடந்த 6 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கிறேன். எப்போ புத்தக திருவிழா நியூஸ் தெரிஞ்சாலும் வந்துடுவேன். இங்கே தான் எனக்கு பெரியார், அண்ணா, ஜூலியஸ் சீசர், கவிஞர் வைரமுத்து அவர்கள் எல்லாருமே இங்கே தான் எனக்கு அறிமுகமானாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் மெய்மறந்து போயிடுவேன். புத்தகத்தை பார்க்கும்போது அதுக்குள்ளேயே தன்னை ஒப்படைச்சிடுவேன். என் வீட்டில் நான் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஒரு புத்தகம் புத்தாக்கம் அது தன்னை ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். தன்னை பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட அழுக்கெல்லாம் கழட்டி விட்டுகிட்டே இருக்கும். அது புத்தகத்துக்கு சாகா வரம் புத்தகத்து மட்டும்தான் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவெல்லாம் முடியாது. புத்தகத்துக்கு உருவாக்குற தன்மை தான் உண்டு, அழிக்கிற தன்மை கிடையாது. போரும் அமைதின்னு சொல்லக்கூடிய காந்தியினுடைய அந்த புத்தகம் வாசிப்பு தான் அவரை மோகன்தாஸை காந்தியடிகளாக மாற்றினது. சைக்கிளில் எழுதிய பெரிய புராணத்தினுடைய தொடர் வாசிப்பு தான் ரமண மகரிஷி உருவாக்குச்சு. ஹிட்லர் எழுதிய மெயின் கேம்ப் என்ற புத்தகம் தான் 2ஆம் உலகப் போருக்கு வழிவகுத்தது. ஒரு புத்தகம் போரியும் உருவாக்கும், அமைதியும் உருவாக்கும். அதனால் புத்தகம் படிச்சுட்டே இருக்கணும். அது நேரத்தை வகுக்கிறத பற்றி சில புத்தகங்கள் இருக்குது. ஒரு டைரியை பற்றி கூட சில புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒரு டைரி எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி வகைப்படுத்தலாம், நேரத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், மாணவ செல்வங்களுக்கான புத்தகமும் இதில் இருக்குது. பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும் குழந்தைங்க கட்டுன்ற புத்தகமும் இருக்குது. கீழே இருந்து மேலே வரைக்கும் நீங்கள் எப்பப்பெல்லாம் சோர்வடையும் போதோ அப்போல்லாம் தூக்கி கொடுத்துக்கு அந்த மாதிரி புத்தகங்கள் வாசிப்பு கண்டிப்பாக தேவை. இங்கே வந்தீங்கன்னா எல்லா தரமான புத்தகங்களும் இருக்குது. புத்தக திருவிழா கவர்மெண்ட்டு படிங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழிவகை தான் இது. இதை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதை ஏனோ தானோன்னு யாரும் எடுத்துக்கூடாது. கவர்மெண்ட் இது இப்படி தான் சொல்ல முடியும். நேரடியாக ஒரு வீட்டுக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு திருவிழா வரும்போது நான் இங்கே மட்டும் இல்லை, தருமபுரி, தஞ்சாவூர், திருவாரூர் எங்கே புத்தக திருவிழா நடந்தாலும் போயிடுவேன். அங்கே போனோன்னா எவ்வளோ புக்ஸ் வாங்க முடியும் அவ்வளோ வாங்கிடுவேன். அது உதாரணம் இப்போவே இருக்குது. எப்போ நான் ஒரு போர்ஷன் தான் முடிச்சிருக்கேன், ஒன்றும் முழுசாக முடிக்கல. திரும்ப இன்னொரு நாள் தேவை, இன்னொரு நாள் நான் வரணும். இங்கே ஆரம்பத்துலேருந்தே பார்த்தேன். நம்ம தமிழுடைய ஆரம்ப அகர முதல் எழுத்தலாம் அதில் இருந்து இந்த இது வரைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் வரைங்கிற இன்றைக்கி நடந்த நியூஸ் வரைக்கும் இருக்குது புக்கு. அப்போ நம்ம அறிவை வளர்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில். மக்களுக்கு அது தெரியணும். வெறும் சினிமா பார்க்குறதுல பொழுது கழிக்கிறதுலையோ இல்லை மற்றதுலேயோ இல்லாமல் புத்தகத்தோடு செலவழிக்கணும். என்னுடைய ஆசை அதுதான். ஏன்னா இது நான் பலன் அடைஞ்சதுனால இந்த கருத்தை நான் சொல்ல முன் வரேன். அவ்வளோதான் சார். நான் டாக்டராக இருக்கேன் சார். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார். அறிவு சார்ந்த புத்தகம், கல்விக்கான புத்தகம், நேரத்தை எப்படி கட்டமைக்கணும், தேவையில்லாத சிந்தனைகளை எப்படி செதற விடக்கூடாது, நீங்கள் சிந்திக்கிறது எல்லாமே நம்பிட முடியாது. இந்த மாதிரி நிறைய புத்தகம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதெல்லாம் என்ன மேம்படுத்தியிருக்கு சார். நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது எப்படின்னா மெனு கார்டை பார்த்தா பசி அடங்காது, தட்டில் சாப்பிட்றது மட்டும் தான் பசி அடங்கும். அதுதான் புத்தகம். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது, சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். அது உங்களுக்கு ஒரு இதுக்காக தான் யூஸ் ஆகும். ரெஃபரல் வேறு எதுவுமே இல்லை. கடைசியான ஒரு பாயிண்ட் எடுக்கிறதா அது யூஸ் பண்ணலாமே தவிர அதே இது பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அது. புத்தகத்தை வாசிக்கிறது தான் சிறந்த வழி. ஒரு புத்தகத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எழுதணுன்னா மினிமம் 1 இயர் ஆயிரும். ஒரு 1 இயர் ஒரு 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு உள்ளடக்கிறீங்க. அவ்வளோ அனுபவத்தை, அவ்வளோ கருத்துக்களை, அவ்வளோ சொற்களை, ஏற்றத்தாழ்வு, இறக்கம் எல்லாமே அதில் இருக்குது. அந்த மாதிரி புக் எழுதினவங்க ஒரு வாசிக்கிறாங்க, ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்கன்னா அதை விட என்ன சார் வேணும்? எதுவும் தேவையில்லை. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மக்கள் உணரணும். வெறும் டிவி பார்க்கல, சீரியல் பார்க்குறதுலையோ இல்லை படங்கள் பார்த்து போய் பால் ஊற்றுறதுலாம் இதுவே இல்லை. அந்த நேரத்தை இதில் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு வருட மதிப்பு யாருக்கு தெரியும்னா ஃபெயில் ஆகிற மாதிரி அந்த மாணவனுக்கு தெரியும். அந்த ஒரு வருஷம் மதிப்பு, ஒரு வாரத்தோட மதிப்பு யாருக்குன்னா வார இதழாசிரியருக்கு தெரியும். ஒரு நிமிடத்தோட மதிப்பு யாருக்கு தெரியும்னா ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அவனுக்கு தெரியும். ஒரு நொடியோட மதிப்பு யாருக்கு தெரியும்னா ஒலிம்பிக் போர்டில் தோக்குறான் பாருங்கள், அவனுக்கு தெரியும் அந்த வழி. அதனால் இந்த மாதிரி நேரங்களை கட்டமைச்சு இது பண்ணுறதுக்கு புத்தகங்களை வழிகாட்டும். அது உங்களை கூப்பிட்டு போயிடும். நீ படிச்சுட்டே இருங்க, அது உங்களுக்கு சேர்க்க வேண்டியதில் போய் சேர்த்துரும். சாவுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பகத்சிங் தூக்கில் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாசிப்பை நிப்பாட்டவில்லை. அப்போ வாசிப்பு எவ்வளோ பலம் வாய்ந்ததுன்னு பார்த்துக்குவோங்க. நேரு கேட்கும்போது என்ன தண்டனை கொடுத்தாலும் ஒரு தனி தீவில் புத்தகத்தோடு விட்டுருங்க, நான் அங்கேயே நான் என் வாழ்நாளை கழிச்சுப்பேன்னு சொன்னார். இவ்வளோ பலம் வாய்ந்தது புத்தகம், இவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஒரு கல்லாக்கிற மனுஷனையும் மனுஷனை மாற்றக்கூடிய சக்தி புத்தகத்தில் தான் இருக்குது. உதாரணம் கலைஞர் சொல்லலாம். அவர் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சுங்கிறாரு. அரசியல் இருந்தும் இத்தனை 1000 புத்தகம் எழுதியிருக்காரு. அப்போ எவ்வளோ அவங்க படிச்சிருப்பாங்க, மேம்பட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க. லிங்கனே எடுத்துக்கோங்க. லிங்கனும் அப்படி தான். அவர் சந்திக்காத தோல்வியா முன்னெல்லாம் இப்போ இன்னைக்கே மாணவர்களாம் தோல்வியை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. லிங்கனுடைய அரசியல் வரலாறு 44 தவம் அவருடைய அந்த இனவெறியை ஒழிச்சதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே புத்தகம் மட்டும்தான். அதனால் புத்தக வாசிப்பு டெய்லி இருக்கட்டும். சுவாசிக்கிற மாதிரி நேசித்து சுவாசிக்கணும். அது ஏனோ தானே சுவாசிக்க வேணாம். ஒழுக்கத்துடனில் உயரங்கள் தலைவணங்கும், உங்களை தலைவணங்கும். அதற்கு புத்தக வாசிப்பு முக்கியம்.
நீங்கள் வரலாறு படைக்கணுன்னா கடந்த வரலாறை பற்றி தெரியணும். அப்போ தான் நீங்கள் எதிர்கால வரலாறு படைக்க முடியும். அதுக்கு புத்தக வாசிப்பு கட்டாயம் அவசியம்.